च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। அனைவருக்கும் வணக்கம். உலக மக்கள் அனைவரின் நலனுக்காகவும் ஸ்ரீ குருதேவரிடம் பிரார்த்தனை செய்வோம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீராமகிருஷ்ணாய. இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பத்திலிருந்தே சென்னையும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளும் மிகுந்த கனமழையால் பாதிப்புக்குள்ளாகி ஏராளமான சேதமும் கஷ்டமும் மக்கள் அடைந்ததை அனைவரும் பார்த்திருக்கிறோம். அந்த அதிர்ச்சி தாக்கத்திலிருந்து மீண்டு வருவதற்குள்ளாக தென் தமிழகத்தில் 4-5 மாவட்டங்களில் மிகவும் அதிக மழை பெய்து சென்னையில் ஏற்பட்ட பாதிப்பை காட்டிலும் அதிக பாதிப்பை ஏற்படுத்தியதை பார்க்கும்போது இந்த மனிதன் இயற்கையின் வழிகளை பின்பற்றாமல் சுயநலத்துக்காக வாழ முற்படும்போது இயற்கையின் சீற்றம் அதிகமாகும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இந்த நிகழ்ச்சி மூலமாகவாவது மக்கள் சுயநலத்தை கடந்து இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து எல்லாம் வல்ல இறைவன் கொடுத்த இந்த இயற்கை செல்வத்தை மக்கள் நலனுக்காகவும் உலகத்தின் அமைதிக்காகவும் பயன்படுத்த முயற்சி செய்தாமானால் அந்த இறைவன் மீண்டும் தனது இயல்பை வெளிப்படுத்தி அமைதியை தருவார் என்பதில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்படி இறைவன் மீது நம்பிக்கை கொண்டுதான் இந்த உலகம் இயங்க வேண்டும் என்பதற்கு தான் இதெல்லாம் ஒரு உதாரணமாகிறது. குருதேவரின் வாழ்க்கையில் படிக்கும்போது அவரிடம் ஏராளமான பக்தர்கள் அந்த காலத்தில் வந்து இறைவன் இருக்கிறாரா இல்லையா என்று கேள்வி கேட்பவர் சில பேரும், விவேகானந்தர் உட்பட அப்படி ஒரு இளைஞர் கூட்டமும், சிலர் இறைவனே இல்லை என்று வாதாடவும் வந்த கூட்டத்தையும் நாம் பார்த்திருக்கிறோம். அதே போலதான் இப்பொழுதும் சில இடங்களில் தமிழகத்தில் நாம் அப்பேற்பட்ட மக்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு இறைவன் இல்லை என்ற ஒரு எண்ணம் படைத்த ஒருத்தர் பிற்காலத்தில் விவேகானந்தரை குருதேவரிடம் அழைத்து வந்த விவேகானந்தரின் ஒன்றுவிட்ட சகோதரர் ராமச்சந்திர தத்தர் என்பவர் குருதேவரின் இல்லற சீடர்கள் ஒரு 10 பேரில் அவரும் ஒரு முக்கியமானவராக பிற்காலத்தில் கருதப்பட்டார். இந்த ராமச்சந்திர தத்தர் 1851 கல்கத்தாவில் பிறந்தார். நல்ல வசதியான குடும்பம். தனது 3வது வயதில் தனது தாயை இழந்தார். மற்ற வீட்டிலிருந்த பெண்கள், பாட்டிமார்கள், மற்றவர்கள் அவனை வளர்த்து வந்தனர். சின்ன வயசிலிருந்தே படிப்பில் மிகவும் ஆர்வமிக்கவர், மிகவும் கெட்டிக்காரர். குறிப்பாக
அறிவியல் வகுப்பில் சயின்ஸில் மிகவும் ஆர்வம் அதிகமாகி தன்னால் முடிந்த அளவு சில விஷயங்களை கண்டுபிடித்து கொண்டிருந்தார். கெமிக்கல் பற்றிய அறிவை மிகவும் வளர்த்து கொண்டார். ஒரு முறை சின்ன வயசுலேயே இவர் கண்டுபிடித்த அந்த கெமிக்கல் ரிசல்ட்டை அப்பொழுது இருந்த அந்த கல்கத்தா கெமிக்கல் யூனிவர்சிட்டி இதை அங்கீகரித்து அவருக்கு உயர்ந்த பதவியை அங்கே கொடுத்தது. பிற்காலத்தில் அவர் கெமிக்கல் எக்ஸாமினராகவும் டாக்டராகவும் பெரிய டாக்டராகவும் மாறினார். கல்யாணம் ஆயிடுச்சு, சில குழந்தைகள் பிறந்தாங்க, பெரிய உத்தியோகம், நிறைய வருமானம். இப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த காலத்தில் சிலர் கடவுள் இருக்கிறார், சிலர் கடவுள் இல்லை என்பது போன்ற ஒரு வேதத்திலே வாழும்போது பிரம்ம சமாஜமும் இருந்தது. இவர்களெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு ஒரு வேடிக்கையாக இருந்தது. சொந்த உழைப்பிலேயே எல்லாம் செஞ்சு விடலாமே, கடவுள் பற்றி ஏன் சிந்தனை பண்ணணும் என்று இன்றளவும் ஏராளமான மக்கள் இருப்பது போல் அவரும் அப்பொழுது இருந்தார். அப்பொழுது ஒரு நாள் அவர் நண்பர்களோட கடவுள் இல்லை என்று சொல்லி மிகவும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அதனால் இவர்கிட்ட யார் வரவும் கடவுள் பற்றி பேசவும் பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக கடவுள் இல்லைங்கிற விஷயத்தில் இருந்துட்டு இருந்தவர் ஒரு முறை சரி யாரோ ஒருத்தர் கூற கேட்டு தனது நண்பர் மன்மோகன் மித்ரா, அவர் சுவாமி பிரம்மானந்தரின் உறவினராக இருந்தவர், அவரோட சேர்ந்து கொண்டு ஸ்ரீ குருதேவரை பற்றி கேள்விப்பட்டு, சரி ஏதோ கடவுள் பார்த்தவர் ஒருத்தர் இருக்காருன்னு கேள்விப்பட்டு தட்சிணேஸ்வரத்துக்கு வர்றாங்க. 1879 தட்சிணேஸ்வரத்துக்கு வந்து முதல்முதமாக குருதேவரை சந்திக்கிறாங்க. சந்திக்கும்போது குருதேவரை மிகவும் அன்போடு அவங்களை வரவேற்று கொண்டு உடனடியாக தனது உதவியாளர் இருதயன் உள்ள ரூமுக்குள்ளே இருப்பார், அவனை கூப்பிட்டு, இருதய், உனக்கு உடம்பு சரியில்லைன்னு 2 நாளாக சொல்லிட்டு இருக்கியே, இதோ இங்கே ஒரு டாக்டர் வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட வந்து காட்டு அப்படிங்கிறார். இந்த ராமச்சந்திரருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அவர் இது வரைக்கும் குருதேவரை பார்த்ததும் இல்லை, அவரை பற்றி யாரும் குருதேவருக்கு சொன்னதும் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தன்னை ஒரு டாக்டர் என்பதை எப்படி அறிந்தார் என்று ஆச்சரியத்தோடு குருதேவரை பார்க்கும்போது, ஆமாம் எனக்கு தெரிஞ்சதும் நீ இங்கே வர்றேங்கிறது எனக்கு தெரியும், இந்த இருதயனுக்கு உடம்பு சரியில்லை, நீ கொஞ்சம் பாருன்னாரு. அவர் எக்ஸாம் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு மருந்தை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு. அப்புறமா அதை வாங்கி சாப்பிட்டு அவர் குணமாகிறார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவருக்கு மனசில் ஒரு ஆச்சரியம். இவருடைய எளிமை, இவருடைய ஆன்மீக சக்தி, தான் யார், என்னுடைய மனசுக்குள்ளே என்ன இருக்குங்க எல்லாத்தையும் யாரும் சொல்லாமலேயே தெளிவாக எனக்கே சொல்கிறாரு. இது ஒரு சித்து விளையாட்டு போல் அப்படியெல்லாம் கிடையாது. ஏதோ அவர் முன்னால் வந்தால் மனசெல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பேஜாக திறந்து படிக்கிற மாதிரி படிக்கிறாரு. இது எப்படிப்பட்ட ஒரு சக்தி, இறை சக்தி இல்லைன்னா இது எப்படி சாத்தியம் என்ற எண்ணத்தோடு குருதேவரோட விடைபெற்று கொண்டு வீட்டுக்கு வர்றாரு. மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் வர்றாரு. குருதேவர் அவருக்கு சில ஆன்மீக விஷயத்தை சொல்கிறாரு. அவர் கேட்குறாரு மறுபடியும், ஏன் கடவுள் இருக்கிறாரு, கடவுள் எல்லாம் நீங்கள் கண்டதுண்டான்னு. குருதேவரும் அவருக்கு பதில் சொல்கிறாரு, ஆமாப்பா நான் கடவுளை கண்டிருக்கேன், எல்லாரும் கடவுளை பார்க்கலாம். அவர் எப்படி விவேகானந்தருக்கு பதில் கூறினாரோ அதே பதிலையும் கூறினார். ஆனால் இவருக்கு அவ்வளவு கன்வின்ஸ் ஆகலை. விவேகானந்தருடைய
உயர்ந்த நிலை இவங்களுக்கெல்லாம் இல்லை. மீண்டும் வர்றாரு. கொஞ்சம் கடவுள் ஏதோ இருப்பார் போல் இருக்குங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பார். இருந்தாலும் பெரிய அளவில் அதில் காட்டிக்கொள்ளலை. இருந்தால் இருந்துட்டு போகட்டும், நமக்கு சம்பாதனை இருக்குது, வாழ்க்கை நல்லா இருக்குங்கிற இருந்துட்டு இருந்தார். இந்த நேரத்தில் தான் ஒரு முறை தன்னுடைய சிறிய குழந்தை, பெண் குழந்தை ஒன்று திடீர்னு ஒரு நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுது. அந்த குழந்தை மீது மிகவும் பாசமாக இருந்தவர் இந்த குழந்தையின் மறைவால் மிகவும் பாதிப்பானார். அவரால் அதை தாங்கிக்கவே முடியல. இவ்வளோ பணம் இருந்தும் செல்வம் இருந்தும் குழந்தைய காப்பாற்ற முடியல, இது என்ன அப்படின்னு சொல்லி மனசு ரொம்ப வேதனை ஆச்சு. அப்போ தான் மறுபடியும் மனசுக்கு ஒரு ஆறுதல் வேணும்னு யாருக்கிட்ட போகணும்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கும்போது குருதேவருடைய சிந்தனை வருது. குருதேவர்கிட்ட வர்றாரு. குருதேவர் கொஞ்சம் ஆறுதல் கொடுத்து, பாரு, உலகம் எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருக்காது, நிலையானது கிடையாது, சில விஷயங்களை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு அமைதிக்காக வேண்டினால் இறைவன் நமது மனது பாரத்தை நீக்கி அமைதி தருவார் என்று சொல்கிறார். அது அவருக்கு ஓரளவு மனசுக்கு அமைதி கிடைத்தது. மீண்டும் ஆஃபீஸ்க்கு வர்றாரு. திரும்பி குருதேவர் விட்டு வர்றாரு. கொஞ்சம் இந்த வாட்டி கொஞ்சம் ஈர்ப்பு வருது. எந்த ஒரு கஷ்டம்னாலும் குருதேவர்கிட்ட வந்து அமைதி அடைஞ்சு போகிறார். ஆனாலும் தான் மனசில் சில நேரத்தில் சந்தேகமும் சஞ்சலமும் அடைந்து கொண்டே இருந்தது. இப்படி நடக்கும்போது ஒரு நாள் குருதேவர் இவருக்கு கனவில் வந்து ஒரு மந்திர தீட்சை செய்து வைக்கிறார். அவருக்கு அது ஆச்சரியமாகுது. அது யாருக்கிட்ட சொல்லலை, குருதேவர்கிட்ட கூட சொல்லலை. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் வந்து குருதேவர்கிட்ட சொல்கிறார், ஐயா, நீங்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னால் நீங்கள் கனவில் வந்து எனக்கு மந்திரம் கொடுத்துருக்கீங்க, நான் அதை ஜபிக்கணுமா அப்படின்னு சொல்லி அதை கேட்குறாரு. குருதேவர், நீ ஜபிச்சுக்கோ, அது பெரிய விஷயம், அது எல்லாருக்குமே அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போது அவர் ஓரளவு ஒரு நம்பிக்கையோடு ஜபிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மனசு கஷ்டப்படும் போதெல்லாம் குருதேவர் வரும் பார்ப்பார், இல்லைன்னா அங்கே வீட்டில் இருந்து அதை ஜபிச்சுட்டு இருப்பார். இப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் மற்ற சீடர்கள் எல்லாம் ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலையை அடைவதை பார்த்து கொண்டு இவருக்கு தனக்கு ஒரு ஆன்மீக நிலை வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக குருதேவர்கிட்ட வந்து பேசுகிறாரு. ஐயா, எனக்கு வேறு எந்த ஒரு மனதில் உயர்ந்த ஆன்மீக மாற்றம் ஏற்படலை, எனக்கு ஏதாவது பண்ணுங்கோ அப்படிங்கிறார். ஆனாலும் தங்கிட்ட சில அகங்காரம் இருந்தது. பெரிய ஆள், சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது. அது இல்லாமல் சாதாரணமாக அவர் ஒன்றும் செலவு செய்ய மாட்டார், நல்காரியங்கள் எதுவும் சரியாக செலவு செய்ய மாட்டார், ரொம்ப ஒரு கருமையாக இருந்தார். இது எல்லாத்துக்கும் ஒரு கிளியரன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக குருதேவர் அவர்கிட்ட உயர்ந்த நிலையை அடையணும், கடவுளை அடையணும்னா அதுக்கான சாதனையை செய்ய, என்கிட்ட என்ன கேட்குற அப்படிங்கிறார். ஐயா, அப்படி ஏன் சொல்கிறீங்க, நீங்கள் தான் எனக்கு வழிகாட்டணும், உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறார். நான் என்ன சொல்லணுமோ அதை சொல்லியாச்சு, இன்னும் உன்னுடைய கையில் தான் இருக்குது, அதை வச்சுக்கொண்டு நீ முன்னேறு. அப்படி இல்லைன்னா உனக்கு இஷ்டம் இல்லைன்னு நீங்கள் வர வேண்டியதில்லை, இஷ்டம் இருக்கும்போது மட்டும் வா, நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு குருதேவர் உள்ளே போய்டுறார், ரூமுக்கு போயிடுவார். இவர் ஏற்கனவே மனசுக்கு ஒரு மனசில் பாரத்தோடு போனார். அப்புறம் குருதேவரின் இந்த ஒரு நடவடிக்கை, இந்த ட்ரீட்மெண்ட் வந்து அவருக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. இதுக்கு நடுவில் வீட்லேயும் மற்ற இடங்களும் சில ஆஃபீஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் மனசை அலைக்கழித்து கொண்டு இருந்தன.
ரொம்ப வேதனையோட, இனி நான் உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? போகிற இடமெல்லாமே எனக்கு ஃபெயிலியராகவே இருக்கிறது. நான் உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? கடைசியாக ஆதரவாக வந்த குருதேவரும் எனக்கு ஆதரவு அளிக்காத பட்சத்தில் நான் உயிரோடு இருந்து என்ன பண்ணணும்? நான் தற்கொலை செய்து கொள்ளலாமே அப்படின்னு சொல்லி அங்கே தட்சிணேஸ்வரத்தில் நினச்சி கொண்டு குருதேவ் ரூம்லேருந்து வெளியில் வந்து ஒரு 10 ஸ்டெப்பு போகிறாரு கங்கைக்கு போகிறதுக்காக. உடனே மனசு மாறி அங்கேயே நின்றுக்கிட்டு, சரி நான் ஏன் தற்கொலை செய்யணும்? குருதேவர் என்ன கோவிச்சுக்கிட்ட என்ன? அவர் கொடுத்த நாமம் என்கிட்ட இருக்கேன், மந்திரம் இருக்கு. நான் அதை ஒரு நம்பிக்கையோடு இத்தனை நாள் நம்பிக்கையோடு பண்ணலை, இன்றைக்கி நம்பிக்கையோடு நான் அதை நாமத்தை சொல்லி வேண்டுறேன்னு இறைவனை வேண்டுறேன்னு சொல்லி அந்த கோயில் ஓரமாக குருதேவரின் அறைக்கு அந்த பக்கம் போய் உட்கார்ந்து அவர் கனவில் கொடுத்த அந்த மந்திரத்தை கண்ணீரோட ஜபம் செய்து எனது இந்த கஷ்டத்திலிருந்து எனக்கு ஒரு நிவர்த்தி வேணும்னு சொல்லி குருதேவரையும் அன்னை காளியும் வேண்டார். கொஞ்ச நேரம் அவ்வளோ மன இயக்கத்தோடு வேண்டும்போது திடீர்னு அங்கே குருதேவர் வர்றாரு. பரவச நிலையில் அங்கே வந்து அவர் பார்த்து அவர் நமக்கு தலையை தொடுறாரு. அவர் அப்படியே கண்ணை திறக்கிறாரு. இதை பாரு, நீ அம்பாள் மேலே மிகவும் அன்போடு நீ உன்னுடைய எல்லாத்தையும் சரணடையணும், அப்போ தான் உனக்கு அமைதி கிடைக்கும். சரி, இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. குருதேவர் அங்கே கல்பதுருவாகி நின்று அங்கே கேட்குறாரு. என்ன கேட்டாலும் கொடுப்பேங்கிற மாதிரி, என்ன வேணும் சொல்லு. அவர் ஒன்றும் சொல்லலை. ஐயா, எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாது, நீங்களே அதை முடிவு பண்ணி எனக்கு எது நல்லதோ தருங்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் ஒரு நல்ல ஒரு உத்தமமான குணம். நமக்கு எது வேணும்னு நமக்கு தெரியாது, எனக்கு எது நல்லதோன்னு நீ நினைக்கிறியோ நீ அதை கொடுத்து நீ அருள் செய்யணும்னு அவர் வேண்டாரு. குருதேவர் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏதாவது காட்சி பார்க்கணுன்னு விரும்பினா என்னை மேலே பாருங்கிறாரு. அவர் கீழே மண்டிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு, குருதேவர் நின்றுட்டு இருக்கிறாரு. ஸோ உடனே அவர் அப்படியே மேலே திரும்பி அப்படியே பார்க்கும்போது அந்த குருதேவர் நின்ன இடத்துல பராசக்தி நின்றுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய இஷ்ட தேவதை. உடனே அங்கே விழுந்து வணங்குறாரு. வணங்கி மறுபடி பார்க்கும்போது அதே இடத்துல குருதேவர் நின்றுக்கிட்டு இருக்கிறார். ஸோ குருதேவரை பராசக்தி ரூபத்தில், இஷ்ட தேவதை ரூபத்தில் இவர் நேராக பார்க்குறாரு. ராமச்சந்திரபத்திரி எவ்வளோ பெரிய பாக்கியம். அதோடு அன்னியோட அவருடைய சந்தேகம் எல்லாம் கிளியர் ஆகி மனசு பாரம் எல்லாம் நீங்கி சுத்த தங்கமாக மாறுறார். அங்கேயே குருதேவர் சொல்கிறார், இனிமேல் நீ எந்த ஒரு ஆன்மீக சாதனையும் செய்ய வேண்டியதில்லை, முடியும் போதெல்லாம் இங்கே வந்துட்டு போகும், தினமும் 2 முறை என்னை நினச்சா போதும், அந்த நாமத்தை சொன்னால் போதும், உனக்கு எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்னு அருள் புரிகிறாரு. அவர் ரொம்ப சந்தோஷமாக போகிறாரு. அதுக்கப்புறம் எந்த ஒரு சந்தேகமும் வரல. ஆஃபீஸில் ஆகட்டும், வீட்டில் ஆகட்டும், எது வந்தாலும் அது எல்லாமே கடந்து போயிட்டே இருந்தது. குருதேவர்கிட்ட அடிக்கடி வர்றாரு. குருதேவர் ஒரு முறை இன்னும் இவரை ஒரு எடுத்துக்காட்டான இல்லறத்தனா மாற்றுவதற்காக இவர்கிட்ட சொல்கிறார், இந்த பாரு, நான் கல்கத்தா போகும்போது நிறையா பக்தர் வீட்டுக்கு அடிக்கடி போகிறது உண்டு. பல்ராம் போஸு உட்பட மற்ற பக்தர்கள் வீட்டு நான் போகணும். உங்கள் வீட்டுக்கு நான் வரணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன், அது சரியாங்கிறாரு. இவர், ஐயா சரி நான் பார்த்துட்டு சொல்கிறேங்கிறார். குருதேவர் அவர் உடலை நிறைய செலவாகும்னு பயப்படுறியா, உன்னுடைய கஞ்சத்தனத்தை இங்கெல்லாம் வைக்காத, இனிமேல் அப்படிலாம் பண்ணாது,
பக்தர்களுக்கும் இறைவனுக்காகவும் உன்னுடைய பணத்தை நீ செலவு செய், அது பெரிய புண்ணியம். நான் இந்த நாளில் நான் அங்கே வீட்டுக்கு வர்றேன், வேணுங்கிற ஏற்பாடு ஆயத்தப்படுத்து அப்படின்றார். அவர் குருதேவர் டேட் குறிச்சதுக்கப்புறம் அவரால் மறக்கவே முடியல. ஆனால் ஒரு வாட்டி குருதேவர் வந்து போகணுன்னா அது பெரிய ஃபங்க்ஷன் ப்ரோக்ராமாக ஆகும். குருதேவர் வருவார், அவர் கூட பல பக்தர்கள் வர்றாங்க, கீர்த்தனை பார்ட்டி வரும், பூஜை பார்ட்டி வரும். ஸோ ஏராளமான செலவும் அந்த காலத்தில் ஆகிட்டு கொண்டு இருந்தது. ஸோ அதனால் சிலர் குருதேவர் அந்த மாதிரி அடைக்க தயங்குவாங்க. சிலர் யாருக்கு முடியல அந்த மாதிரி இடத்துக்கு குருதேவர் தனியாக 1-2 பக்தர்கள் மட்டும் கூப்பிட்டு போயிட்டு வந்துவிடுவார். அந்த இந்த மாதிரி ஓரளவு செல்வமிக்கவர்கள் குருதேவரை கூப்பிட்டு அந்த வீட்டையே ஒரு கோயிலாக மாற்றுவார்கள். அப்படி ஒரு ஏற்பாடு. இந்த முறை டேட் குறிச்சாச்சு, குருதேவர் அன்றைக்கி வர்றாரு, ரொம்ப நல்ல ஏற்பாடெல்லாம் பண்ணுறாரு. இந்த குருதேவர் வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்குது. கீர்த்தனை, அப்புறம் பாகவதம் படிக்கிறது, எல்லாமே அந்தணர்கள் சாப்பாடு, ஏராளமான நல்ல நிகழ்ச்சிகள் நடக்குது. அந்த நாளை குருதேவர் முதலாக அவங்களுடைய இடத்துக்கு போன நாளை இன்றளவும் இந்த யோக தியானம்னு சொல்லி கல்கத்தாவில் இருக்குது, இன்றளவும் மிக சிறப்பான ஒரு பூஜையாக நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அதே இடத்துக்கு குருதேவர் பல முறை இவர் அழைத்து பெரிய விழா நடத்தியிருக்கிறார். அதற்கப்புறம் குருதேவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் 1886 குருதேவர் மரணம் அடைவதற்கு கொஞ்சம் முன்னால் இவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கும்போது குருதேவர் சொல்கிறாரு, கொஞ்சங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ பராசக்திக்கிட்ட பிரார்த்தனை செய்கிறார். அம்மா, எனக்கு இந்த உடம்பு முடியல, ஏராளமான பக்தர்கள் வந்த வண்ணமே இருக்கிறார்கள், எல்லாருக்கிட்டையும் என்னால் பேசி அவங்களெல்லாம் அவங்க மனசு அழுக்கையில் நீக்கிட்டே இருக்க முடியாது. இந்த உடம்பை நீ திரும்ப இப்படியே ட்ரம் அடித்த மாதிரி ராத்திரி பகலும் திருப்பி அடித்த இந்த உடம்பு எவ்வளோ நாள் தாங்கும்? இந்த சீடர்கள் பார், இந்த பக்தர்கள் கிரீஷ் பாபு, மகேந்திரநாத், ராமச்சந்திர, இந்த விஜய், இவங்க போன்ற இந்த பக்தர்களுக்கு உன்னுடைய சக்தியை கொஞ்சம் கொடு. சாதாரண பக்தர்கள் அவர்களை பார்த்து ஓரளவு தயாரானக்கப்புறம் என்கிட்ட வந்தால் போதும், எனக்கு இந்த உடம்பு முடியலம்மான்னு வேண்டுறாரு. பக்தர்கள் எல்லாம் ஆச்சரியமாக போகிறாரு. அவர் கூறியபடியே அம்மா அவங்களுக்கெல்லாம் சக்தியை கொடுக்குறாங்க. குருதேவர் வர்றதுக்கு முன்னால் அவங்கக்கிட்ட போய் வந்தவங்க எல்லாரும் குருதேவர்கிட்ட வரும்போது ரொம்ப ஈஸியாக அவருடைய கருத்துக்களை புரிஞ்சுக்கிறாங்க. இப்படி பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் குருதேவர் கிட்ட வரும்போதெல்லாம் சில கருத்துக்களை தன் நோட்டில் எழுதி வைப்பார். அதை ஒரு முறை ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும்போது குருதேவர் கூப்பிட்டுப்பார். நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டேன், என்ன எழுத போகிறேன் அப்படின்னு. ஐயா, உங்ககிட்ட இருந்து நான் கேட்ட உபதேசங்களை நான் தொகுத்து வச்சுருக்கேன், அதை பப்ளிஷ் பண்ணலான்னு இருக்கேன், உங்கள் வாழ்க்கை சரிதத்தையும் அதில் இணைத்திருக்கிறேன். குருதேவர் சொன்னார், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணாது, அப்படி பண்ணால் என்னுடைய இந்த உடம்பு ரொம்ப நாள் தாங்காது அப்படிங்கிறார். உடனே அவர் அதை நிப்பாட்டிடுறார். ஸோ பின்பு குருதேவர் மறைவுக்கப்புறம், குருதேவர் மறைவு நாளில் அந்த காசிப்பூர் கார்டனில் கிரிமேஷன் ஆனதுக்கப்புறம் இந்த குருதேவருடைய அஸ்தி எங்கே கொண்டு போகணுங்கிறதுக்கு எல்லாருக்கிட்ட ஒரு இது இருந்தது. யார் கொண்டு போவா, எங்கே வைப்பா, அதுக்கு என்ன கோயில் கட்டணுமா என்னங்கிறது எல்லாத்து. அப்படி ஒரு விவாதம் நடந்துட்டு இருக்கும்போது ராமச்சந்திரர் சொல்கிறார், நான் கொண்டு போகிறேன் குருதேவர் அஸ்தியை கொடுங்கன்னு சொல்லி அவர் கொண்டு போய் அவருடைய அந்த யோகா தியானத்தில் நான் அங்கே வச்சு அது கோயில் கட்டி பூஜை பண்ண போகிறேன், என்னுடைய குருதேவருக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக முயற்சி செய்கிறார். அந்த நேரத்தில் தான் விவேகானந்தர், சசி மகாராஜுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம். இவர் என்ன ஆனாலும் ஒரு இல்லர் பக்தர், அவர் கையில் இது எல்லாமே போய் சேர்ந்துட்டு அப்புறம் நாளைக்கு எப்படி எடுக்கும், நமக்கு திருப்பி வாங்கிறதுக்கு எப்படி கஷ்டம். ஆகவே அவர் எடுக்கட்டும், ஆனால் நாமளும் அதிலிருந்து பாதிக்கு மேலே எடுத்து அந்நியாருடைய
ஆலோசனைப்படி ஒரு முக்கியமான இடத்துல வச்சுக்கலான்னு சொல்லி பாதிக்கு மேலே இன்னொரு கண்டெய்னரில் பாத்திரத்தில் சசிமராஜ் அதை எடுத்து அவருக்கு தெரியாமல் கொண்டு வந்து பல்ராம் போஸ் வீட்டில் கொஞ்ச நாளும் அதுக்கப்புறம் வேலூர் மடம் ஸ்தாபனை பண்ணும்போது அங்கேயும், அதுக்கப்புறம் நம்முடைய மடங்கள் எல்லாத்துலேயும் இந்த சென்னை மடத்தில் கூட குருதேவர் அஸ்தி இருக்கிறது. அவருடைய சக்தி எல்லா இடத்துலையும் இருக்கணுங்கிறதுக்காக. அந்த பாதிக்கு மேலே இவங்க எடுத்தாலும் மீதியே அந்த ராமச்சந்திரருக்கு தெரியல. அந்த அஸ்தியை யோகா தியானத்தில் வச்சு குருதேவருக்கு ஒரு அழகான கோயில் கட்டி அவரே அந்த நேரத்தில் அவரே ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவரே அதுக்கு பூஜை செய்து அபிஷேகம் செய்து வந்தார். அப்புறம் குருதேவர் மறைவுக்கு அப்புறம் அது நிறுத்தி வச்சிருந்த அந்த புஸ்தகத்தையும் உபதேசத்தையும் புஸ்தகமாக பப்ளிஷ் பண்ணார். இருந்தாலும் அது அவ்வளோ ஒரு இந்த டேட் வைஸோ ரொம்ப கிளாரிட்டியோ இல்லாத பட்சத்தில் அது நிறைய மொழிகளில் மொழிபெயர்க்கல. அந்த காரியத்தை குருதேவர் உயிரோடு இருக்கும்போதே மகேந்திரநாத் குப்தா பண்ணது அதுதான் நமக்கு அமுத மொழிகளாகவே காஸ்பிள் ஆஃப் ராமகிருஷ்ணாவாக நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கிறது. அப்படி குருதேவர் மறைவுக்கு அப்புறம் குருதேவர் பற்றி பிரச்சாரம் செஞ்சுட்டே இருந்தார். யாரெல்லாம் வந்தவங்களோ அவங்க எல்லாருக்கிட்டும் தைரியமாக சொல்லிட்டு இருந்தார். குருதேவர் ஒரு பெரிய அவதாரம், அவர் நாமத்தை சொன்னாலே போதும் எல்லாமே கிடைக்கும். யாரெல்லாம் அவர் ஒரு முறை பார்த்துருக்காங்களோ, யாரெல்லாம் அவரை தன்னுடைய வண்டியில் கூப்பிட்டு அந்த குதிரை வண்டியில் கூப்பிட்டு போனாரோ, அந்த குதிரை வண்டிக்காரர் அந்த குதிரை வண்டி அந்த எடுத்துகிட்டு போன அந்த குதிரை எல்லாமே முக்தி அடைஞ்சிருக்கும். இது அப்பேற்பட்ட ஒரு அவதார சக்தி அப்படின்னு சொல்லும்போது மற்றவங்கக்கிட்ட சில நேரத்தில் ஒரு சந்தேகமும் குழப்பமும் ஆச்சு. அது என்ன அப்படி முடியும் அப்படின்னு சொல்லும்போது இவர் அதையும் தெளிவுபடுத்த, ஆமாம் இந்த அவதாரத்தில் அப்படி ஒரு சக்தி இருக்குந்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி உறுதியோடு இருந்தார். இவ்வளோ ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ஒரு சின்ன ஒரு சர்டிஃபிகேட் இவர் கொடுத்தா, வெளிநாட்டு பொருள் கெமிக்கல் இந்தியாவுக்கு விற்பனைக்கு வந்திருக்கு. அதை பார்க்கும்போது அதனுடைய தரம் குறைவாக இருந்தது. அது தரம் குறைவாக இருந்ததுனால இவரால் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியல. அதுக்காக அந்த ஒரு லஞ்ச கொடுக்க பார்த்து சர்டிஃபிகேட் வாங்க பார்த்தாங்க. 40,000 ரூபாய் அந்த காலத்தில் 150 வருஷத்துக்கு முன்னால் 40,000 ரூபாய் கொடுத்து அந்த சர்டிஃபிகேட்டுக்காக லஞ்சம் கொடுக்கும்போது அவர் வாங்க மறுத்து உண்மைக்கு துணையாக நின்றார். அப்பேற்பட்ட ஒரு நல்ல புத்தி இருந்தது. பிற்காலத்து குருதேவருக்கு அப்புறம் மறைவுக்கு அப்புறம் அதே அவங்க வீட்டில் மற்ற சீடர்களை அழைத்து கொண்டு ஆன்மீக நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு இறை சிந்தனையில் வாழ்ந்து கொண்டிருந்தார். தனது உடல் கடைசி கட்டத்தை வந்துட்டு இருந்து அருந்து அவருக்கு சிம்லான்ற இடம் கல்கத்தாவில் வீடு இருந்தது. அங்கிருந்து இந்த யோகா தியானத்துக்கு பூர்ணமாக அங்கே போய் தங்க முடிவு செய்து அங்கே குருதேவர் சிந்தனையிலேயே இருப்பார். ஏராளமான பக்தர்கள் வந்துட்டு போய் அவர் தரிசனம் செஞ்சிட்ருக்காங்க. சாமிஜி ஒரு நாள் வர்றாரு, அவரை பார்க்க வர்றாரு. அமெரிக்கா எல்லாம் போயிட்டு வர்றாரு. ஏன்னா சாமிஜியுடைய ஒன்றுவிட்ட சகோதரர் கூட அவர். ஒரு முறை அவர் கட்டிலிருந்து பாத்ரூம் போகிறதுக்காக முயற்சி செய்கிறார். அப்போது கூட இருந்த அட்டெண்டர் இல்லை, சாமிஜி கூடவே பேசிட்டு இருக்கார். அவர் எந்திருக்கும்போது அந்த காலில் சப்பல் போடுறதுக்கு முயற்சி செய்கிறாரு, முடியல. உடனே சாமிஜி நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லி அவருக்கு சப்பல் போட்டு விடுறாரு. உடனே அவர் கண்ணீரில் கண்ணீர் என்ன நரேன் பிலேன்னு சொல்லுவார். நீ எனக்கு சப்பல் போடணுமா? குருதேவருடைய அவதாரம் அல்லவ நீ எவ்வளோ பெரிய மனுஷ, உலகமெல்லாம் இன்னைக்கு போட்டு விவேகானந்தர். இருந்தாலும் உன்னுடைய இந்த எளிமையை பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் வருதப்பா. நீ அதே என்னுடைய பழைய நரேந்தா. குருதேவர் உன்னுடைய குடிக்கொண்டிருக்கிறார். உன்னுடைய எளிமையே எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை தருதுன்னு சொல்லுவார். அப்படி இந்த சன்னியாசி சீடர்களும் போய் அவரை பார்த்து அவருக்கு ஆறுதல் கூறி குருதேவர் சிந்தனையிலே இருப்பாங்க. கடைசி நாள் வரைக்கும் யார் வந்தாலும்
எந்த வித பேச்சுக்கும் இடம் கொடுக்காமல் குருதேவர் பற்றியே பேச வேண்டும் என்று ஒரு கட்டளை. நாம சங்கீர்த்தனம், குருதேவர் நாமத்தை பாட வேண்டும் என்று ஒரு கட்டளை அந்த இடத்தில் இருந்தது. டே நைட் அப்படி நடந்துக்கிட்டே இருந்தது. அந்த நேரத்தில் அவருடைய குடும்ப மக்களே அந்த அளவுக்கு கிட்ட வர வேண்டாம், ஒன்லி ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறவங்க வரட்டும்னு சொல்லி அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டாக இருந்தார். நாளாக ஆக உடம்பு சரியில்லாமல் ஆச்சு. கடைசியாக இன்னொரு கொஞ்ச நாளில் அவர் இறந்து போகிறது தான் அறியறார். இன்னும் நான் ஒரு வாரத்துக்குள்ளே குருதேவர் என்னுடைய பாதத்துக்கு நான் சேர்ந்துடுவேன். எனது உடல் போனதுக்கப்புறம் என்னுடைய அஸ்தியை குருதேவர் அஸ்திக்கு பக்கத்துலேயே நீங்கள் வைக்கணும். அந்த காங்கூர் காட்சியில் இருக்கிற யோகா தினத்தில் அங்கேயே நீங்கள் வச்சுக்கணும். இன்னொரு பாதி அஸ்தியை இந்த கேட்டிலேருந்து எல்லாம் நடந்து வருவாங்க இல்லை, அந்த கேட்டு வாசல்ல அந்த படித்துறை கேட்டிலேயே புதைச்சிடுங்கோ அப்படிங்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறீங்கோ அப்படின்னா, இல்லை குருதேவரை பார்க்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இனிமேல் இங்கே வருவாங்க. வர்றவங்க எல்லாரும் என்னுடைய அஸ்தி மேலே, அதாவது என்னுடைய தலை மேலே நடந்து வரட்டும். அந்த குருதேவருடைய பக்தர்களின் பாதத்துள்ளி என் தலையில் படட்டும். நான் அவருடைய தாசன். அதனால் அந்த படியில் அந்த கேட்லேயே என்னுடைய அஸ்தியை நீங்கள் வைங்கோன்னு சொல்கிறாரு. இன்றளவும் அப்படியே பண்ணியிருக்காங்க. நடந்து போகிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த ராமச்சந்திர தத்தோடைய அஸ்தியை மிதித்து கொண்டு தான் போகிறத இன்றளவும் வச்சுருக்காங்க. அப்படி ஒரு பக்தி, அப்படி ஒரு எளிமையாக அவர் மாறி கடைசியாக 1999 குருதேவரின் நாமத்தை கூறிக்கொண்டே குருதேவரின் பாதத்தில் சரணமடைஞ்சார். சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும் கடவுள் இல்லை என்ற ஒரு எண்ணத்தோட வாழ்க்கை ஆரம்பித்து பிறகு குருதேவரால் ஆட்கொள்ளப்பட்டு குருதேவர் அவதாரர் என்று முதலாக அறிவித்தவர்கள் ஒருவராக விளங்கி இறை காட்சியை பெற்று சொந்த பந்தங்களை விட்டு குருதேவர் சிந்தனையிலேயே வாழ்ந்து குருதேவர் பக்தர்கள் பாதம் துள்ளி தனது தலையில் பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து குருதேவரோடு கலந்து ஒரு எடுத்துக்காட்டான இல்லற பக்தராக மாறி வாழ்ந்த அந்த ராமச்சந்திர தத்தர் சுவாமி விவேகானந்தரையும் குருதேவரிடம் கூட்டு வந்து அறிமுகம் செய்து வைத்த அந்த பெருமையும் அவருக்கு சேரி கொடுத்து, அப்படி குருதேவரின் பல இல்லற சீடர்களுள் ராமச்சந்திர தத்தர் மிகவும் முக்கியமானவர். அவரை போன்ற பக்தி, அவரை போன்ற ஒரு ஆன்மீக இயக்கம், ஒரு நம்பிக்கை, சரணாகதி அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் குருதேவரின் அன்பு குழந்தைகளாக மாற வேண்டும் என்பதுதான் நமது விருப்பம். அப்படிப்பட்ட அனுகிரகத்தை குருதேவர், அம்மா, சாமிஜி நமக்கு அனைவருக்கும் வணங்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.